வணக்கம். 11ஆம் வகுப்பு ஃபஸ்ட் லெசனில் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, வழி அளவுகளும் அதன் அலகுகளும், அதனுடைய தொடர்ச்சி இது. அது கோண திசைவேகம். திசைவேகம் அப்படின்னா இடப்பெயர்ச்சி பை காலம்னு படிச்சிருக்கோம். அப்போ கோண திசைவேகம் அப்படின்னா கோண இடப்பெயர்ச்சி பை காலம். அது இங்கிலீஷில் வந்து ரேடியன் பை செகண்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ரேடியன் செகண்ட் பவர் -1 அப்படின்னு சொல்லலாம். கோண முடுக்கம், கோண திசைவேகம் பை காலம். முடுக்கம் அப்படின்னாலே திசைவேகம் பை காலம்னு வந்துடும். கோணன்னு இருக்கிறதுனால கோண திசைவேகம் பை காலம். அப்போது அதுக்கு வந்து ரேடியன் பை செகண்ட் ஸ்கொயர்டு. இது இன்னொரு மாதிரி எப்படி சொல்லலாம், ரேடியன் செகண்ட் பவர் -2. அதாவது அந்த பையில் இருக்கிறது தான் இன்ட்டில் வரும்பொழுது என்ன ஆகிடும், மைனஸில் வந்துடும். அடர்த்தி அப்படின்னா நிறை பை பருமன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ அடர் தீவனத்தை பையில் நிறையா வச்சு சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா என்ன ஆகிடுவாங்க, பெருத்து போயிடுவாங்க. ஸோ அப்போ அந்த அடர் தீவனத்தை பையில் அப்படிங்கிறனால அடர்த்தி, பை அப்படிங்கிறனால இது வந்து டிவைடில் வரும், பையில் வரும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். நிறைய அப்படிங்கிறனால நிறை பை பெருத்து போயிடுவாங்க அப்படிங்கிறனால பருமன். ஸோ நிறை பை பருமன். நீள் உந்தம் அப்படிங்கிறது நிறை இன்ட்டு திசை வேகம். அதாவது நீள் அப்படிங்கிறது நீண்ட தூரம் நிறையா பேர் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மற்றவங்களும் மிந்திட்டு போவாங்க. ஸோ உந்தம் அப்படிங்கிறது மிந்திட்டு போகிறது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நீள் உந்தம் அப்படிங்கிறது நிறை இன்ட்டு திசை வேகம். கிலோகிராம் மீட்டர் பை செகண்ட்ஸ் அப்படின்னு வரும். இதை நான் மீட்டர் பை செகண்ட்ஸ்னு சொல்கிறேன். ஒவ்வொரு டைம் இந்த இன்வெர்ஸ் வந்து அதாவது பவரில் -1 -2 அப்படிங்கிறத நான் சொல்லலை. கிலோகிராம் மீட்டர் பை செகண்ட். அடர்த்திக்கு வந்து கிலோகிராம் பை மீட்டர் கியூப். அடர்த்தி அப்படின்னாவே கியூப் வந்துடணும், முடுக்கம்னாவே ஸ்கொயர்டு வந்துடணும், திசை வேகம்னா பவரில் 1 வரணும். அதே மாதிரி நீள் உந்தம்னாலும் பவரில் 1 தான், அதாவது -1 இருக்கணும். அடுத்தது நிலைம திருப்புத்திறன் அப்படின்னா, அதாவது நம்ம 10th லெசனில் ஃபஸ்ட் லெசனில் படிச்சிருப்போம். நம்ம வந்து எடையை வந்து வெயிட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஆக்சுவலாக நம்ம வந்து என்ன சொல்லணும், நிறைய தான் வந்து அந்த மாசுன்னு தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். அப்போ நம்ம வெயிட்டுன்னு சொல்கிறதுக்கு ஆக்சுவலாக மாஸ்ன்னு தான் சொல்லணும், அதுதான் சரியானது. ஸோ 50 கிலோ வெயிட்டுன்னு சொல்லக்கூடாது, 50 கிலோ மாஸில் தான் இருக்கேன்னு சொல்லணும். ஆனால் அது வந்து நம்ம அப்படியே சொல்லி பழகிட்டோம். ஸோ அப்போ நிலையான ஒரு நிறையாக இருக்கும் பொழுது அது என்ன ஆகும், சில திருப்பங்கள் ஏற்படும் பொழுது அது வந்து தொலைந்து போயிடும். ஸோ அப்போ நிலைம திருப்புத்திறன் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறை இன்ட்டு தொலைவு ஹோல் ஸ்கொயர், கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். அடுத்தது விசை அப்படின்னா நிறை இன்ட்டு முடுக்கம். இது மட்டும் இங்கிலீஷில் சொல்கிறேன். விசை அப்படின்னா ஃபோர்ஸ், நிறை இன்ட்டு முடுக்கம். நிறைனா மாஸ், முடுக்கம்னா ஆக்சிலரேஷன். ஸோ அப்போது ஃபேன் போடுமா அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ F = m/a, ஃபேன் போடுமா. அடுத்தது அதனுடைய அலகு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிலோகிராம் மீட்டர் பை செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அல்லது விசையோட அலகு நியூட்டன், விசையோட எஸ்ஐ அலகு என்னது, நியூட்டன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை கிலோகிராம் மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அழுத்தம் அப்படிங்கிறது விசை பை பரப்பு. அழுத்தக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அழுத்தக்காரனாக இருக்கவங்ககிட்ட எந்த விஷயத்தை நம்ம சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க மற்றவங்க கிட்ட போயிட்டு பரப்ப மாட்டாங்க. அப்போ அழுத்தம் அப்படின்னா விசை பை பரப்பு. ஸோ நியூட்டன் பை மீட்டர். அழுத்தத்துடைய எஸ்ஐ அலகு என்னது, பாஸ்கல், இல்லைனா நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர்டு. ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும், அழுத்தத்தினுடைய எஸ்ஐ அலகு நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர்டு அல்லது பாஸ்கல். ஆற்றலுக்கு இன்னொரு பேர் வந்து வேலையின் எஸ்ஐ அலகு ஜூல், ஆற்றலின் எஸ்ஐ அலகு ஜூல் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த ஆற்றல் அல்லது வேலை அப்படின்னா விசை இன்ட்டு தொலைவு. அதாவது இவன் ஒரு விஷயம் தெரிஞ்ச வேலைக்காரன், அப்போ இவனை ரொம்ப தூரம் நம்ம அனுப்பலாம் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ விசை இன்ட்டு தொலைவு. அதுக்கு வந்து நியூட்டன் மீட்டர் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஜூல் அப்படின்னு சொல்லலாம். திறன் அப்படின்னா வேலை பை காலம். அதாவது வேலையை காலத்தால் வகுக்கக்கூடியது தான் திறன். எந்த ஒரு குறிப்பிட்ட வேலையாக இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட காலத்தில் டக்குன்னு முடிக்கிறவங்க தான் திறமசாலின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ திறன் அப்படின்னா வேலை பை காலம். திறனுடைய எஸ்ஐ அலகு வந்து வாட். அதுக்கு இன்னொன்று வந்து ஜூல் பை செகண்ட்ஸ். அடுத்தது பரப்பு இழுவிசை அப்படின்னா விசை பை நீளம். பரப்பு அப்படின்னாவே நீளம்னு வந்துடும்.
இழு விசை, அதுலேயே விசை வருது. ஸோ விசை பை நீளம். பரப்பு இழு விசை அப்படின்னா நியூட்டன் பை மீட்டர். அதனால் நம்ம வச்சுக்கணும், இது நியூட்டன் பை மீட்டர், இது நியூட்டன் மீட்டர், இது நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். ஸோ அதனால் இது வந்து வெறும் நியூட்டன். ஸோ இது எல்லாமே கரெக்டாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்தது விசையின் திருப்புத்திறன். விசையின் திருப்புத்திறன் அப்படிங்கிறதுக்கு அதுலேயே வருது விசை. ஒரு திருப்பம் வந்துச்சுன்னா நமக்கு என்ன பண்ணிடும், அந்த நிறைய தொலைஞ்சிடும் சொல்லலாம். அப்போ திருப்பு அப்படின்னு வந்துச்சுனாவே தொலைவு. சரிங்களா? ஸோ இப்போ விசைன்ட்டு தொலைவு அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லைனா திருப்பி தொலையேன் அப்படின்னா நான் வச்சுக்கலாம். ஸோ விசையின் திருப்புத்திறன் அப்படின்னா விசைன்ட்டு தொலைவு, நியூட்டன் மீட்டர். அடுத்தது மின்னூட்டம். மின்னூட்டம் அப்படிங்கிறது மின்னோட்டம் இன்ட்டு காலம், ஏஎஸ் அல்லது சி அப்படின்னு சொல்கிறோம். மின்னூட்டம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம், மின்னோட்டம் இன்ட்டு காலம். அதாவது எப்போ ஒரு வந்து ஊட்டமாக இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்ம வந்து ஏதாவது நோட்டம் பண்ணிகிட்டே இருக்கும்போது, இப்போ அது குழந்தைங்கள்லாம் வந்து எப்போ ஊட்டமாக வளருவாங்க, அவங்கள வந்து அம்மா வந்து நோட்டம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த காலத்தில் அதாவது குறிப்பிட்ட டைமுக்கு சாப்பிட்றாங்களா, சாப்பிட்லன்னா அவங்களுக்கு போய் கவனிக்கிறது. ஸோ அந்த மாதிரி அப்போ ஊட்டம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா நோட்டம் இடும்போது தான், காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நோட்டம் இடும்போது தான் ஊட்டம் கிடைக்கும். மின்னோட்டம் அப்படின்னா மின்னோட்டம் இன்ட்டு காலம், அது வந்து ஏஎஸ் அல்லது சி. அடுத்தது மின்னோட்ட அடர்த்தி. மின்னோட்ட அடர்த்தி அப்படின்னாவே பரப்புன்னு வந்துடணும். ஸோ அப்போ அங்கேயும் நோட்டம் இருக்குது. ஸோ மின்னோட்டம், மின்னோட்டம் பை பரப்பு, ஏ பை எம் ஸ்கொயர்டு, ஏ பை எம் ஸ்கொயர்டு. அடுத்தது காந்த தூண்டல் அப்படிங்கிறது விசை பை மின்னோட்டம் இன்ட்டு நீளம். காந்த தூண்டல் அப்படிங்கிறது, காந்த தூண்டல் அப்படின்னாவே நமக்கு வந்து அந்த ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா. ஸோ விசை அப்படின்னு நான் வச்சுக்கோங்க, இதோ ஒரு காந்த விசை வந்து செயல்படும். ஸோ காந்த தூண்டல் அப்படின்னா விசை பை மின்னோட்டம் இன்ட்டு நீளம். இது வந்து நியூட்டன் பை ஏஎம், நியூட்டன் பை ஏஎம். அல்லது காந்த தூண்டலுக்கு வந்து டெஸ்ட்லாம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நியூட்டன் பை ஏஎம் அப்படிங்கும்போது என்ன ஆகும், நியூட்டன் ஏ பவர் -1 எம் பவர் -1 வந்தோம். சரிங்களா? அடுத்தது விசை மாறிலி. விசை பை இடப்பெயர்ச்சி. விசை மாறிலி அப்படின்னா என்னது, விசை பை இடப்பெயர்ச்சி. நியூட்டன் மீட்டர், நியூட்டன் பை மீட்டர். இதே நியூட்டன் பை மீட்டர் எங்கே படித்தோம், பரப்பு இழு விசைக்கு படித்தோம், நியூட்டன் பை மீட்டர். அதே தான் விசை மாறிலிக்கும், நியூட்டன் பை மீட்டர். அடுத்தது பிளாங்க் மாறிலி. பிளாங்க் மாறிலி அப்படின்னா போட்டானின் ஆற்றல் பை அதிர்வெண், போட்டானின் ஆற்றல் பை அதிர்வெண், ஜூல் செகண்ட்ஸ். சரியா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், பிளான் போட்டால் அதிரும்ல, நான் பிளான் போட்டேன்னு வச்சுக்கோங்க, அதிரும், அரங்கமே அதிரும். ஸோ பிளான் போட்டால் அதிரும், அரங்கமே அதிரும். ஸோ அப்போ பிளாங்க் மாறிலி அப்படிங்கிறது போட்டானின் ஆற்றல் பை அதிர்வெண், ஜூல் செகண்ட்ஸ். அடுத்தது தன் வெப்பம், அதிலே வெப்பம்னு வந்துடுது. ஸோ வெப்ப ஆற்றல் டிவைடட் பை நிறை இன்ட்டு வெப்பநிலை. தன் வெப்பம், வெப்ப ஆற்றல் பை நிறை இன்ட்டு வெப்பநிலை. ஜூல் கிலோகிராம், ஜூல் பை கிலோகிராம் கெல்வின். ஓகேவா? அதாவது ஜூல் கிலோகிராம் பவர் -1 கெல்வின் பவர் -1 அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது போல்ஸ்மேன் மாறிலி, அதாவது கே அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஆற்றல் பை வெப்பநிலை. இந்த ஆற்றல் பை வெப்பநிலை அப்படிங்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, போல் அப்படிங்கிறத பால் ஞாபகம் வச்சுக்கலாம். பால் வந்து குடித்தோன்னா நமக்கு வந்து ஆற்றலாக இருப்பாங்க. அந்த பாலை எப்படி குடிக்கணும்னா நல்லா வெப்பத்தால் காய்ச்சி தான் குடிக்கணும், அப்போ தான் ஆற்றல் கிடைக்கும். அப்போ ஆற்றல் பை வெப்பநிலை. ஆற்றல் அப்படின்னா ஜூல், வெப்பநிலை அப்படின்னா கெல்வின். ஸோ ஜூல் பை கெல்வின். ஸோ இதில் ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதை வந்து எடுத்துடலாம், அதை எழுதிடலாம். வெப்ப ஆற்றல் அப்படின்னா ஜூலா, நிறைனா கிலோகிராமா, வெப்பநிலைனா கெல்வினா. ஸோ அந்த மாதிரி எழுதிடலாம். அதே மாதிரி அதிர்வெண்ணா செகண்ட்ஸா, ஆற்றல் அப்படின்னா ஜூல் செகண்ட்ஸ். அதே மாதிரி விசைனா நியூட்டன், இடப்பெயர்ச்சி அப்படின்னா மீட்டர். ஸோ நியூட்டன் பை மீட்டர். அடுத்தது ஒரு கால்குலேஷன். பை ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி. பை ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி. அதாவது பை ரேடியன் அப்படின்னா 180 டிகிரி. அப்போ ஒரு ரேடியன் அப்படிங்கிறது என்னது, 180 டிகிரி பை பை தானே. அந்த பையோட வேல்யூ என்னது, 7/22 இல்லைனா 3.14. ஸோ நம்ம இந்த கணக்கு பொறுத்தவரைக்கும் 7/22 தான் போகணும். இப்போ நம்ம டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா பை ரேடியன் அப்படிங்கிறது 180 டிகிரி. அப்போ ஒரு ரேடியன் அப்படின்னா 180 டிகிரி பை பை. அந்த பை அப்படிங்கிறது 7/22ங்களா. ஸோ அப்போது நம்ம வந்து
நம்ம இதை டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 57.27 டிகிரி கிடைக்கும். 1 டிகிரி அப்படிங்கிறது 60 டேஷ். அதே மாதிரி 1 டேஷ் அப்படிங்கிறது 60 டபுள் டேஷ். 5 ரேடியன்னா 180 டிகிரி, 1 ரேடியன்னா 180 டிகிரி பை பை. அந்த 1 ரேடியோன வேல்யூ அப்படின்னு சொன்னோன்னா 57.27 டிகிரி. 1 டிகிரி அப்படிங்கிறது 60 டேஷ், அதுவே 1 டேஷ் அப்படிங்கிறது 60 டபுள் டேஷ். அதே மாதிரி ரேடியன், டிகிரி மற்றும் மினிட்ஸ் இதுக்கு இடையான தொடர்பு அப்படி சொல்லி பார்த்தோன்னா 1 டிகிரி ஈக்குவல் டு 5/180 ரேடியன். 5/180 ரேடியன். ஸோ 5/180 ரேடியன் அப்படின்னா 1.745 இன்ட்டு 10⁻⁻2 ரேடியன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். 5/180 1 டிகிரி அப்படின்னா 60 டேஷ் சொன்னோம் இல்லையா? அப்போ அதுக்கு பதிலாக இன்னொன்று என்ன சொல்லணும், 1.745 இன்ட்டு 10⁻⁻2 ரேடியன். அதே 1 டேஷ் அப்படின்னா 60 டபுள் டேஷ் சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த 1 டேஷ் அப்படின்னா 2.91 இன்ட்டு 10⁻⁻4 ரேடியன். அதே 1 டபுள் டேஷ் அப்படின்னா 4.85 இன்ட்டு 10⁻⁻6 ரேடியன். தேங்க்யூ.